ஹாய் கைஸ், இந்த வீடியோல வந்து பின்ட்ரெஸ்ட்டை யூஸ் பண்ணி எப்படி மணி ஏர்ன் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து இது யார் வேணா பண்ணலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்கலாம், இல்ல வந்து ஈவன் 9 ஹவர்ஸ் ஜாப் ஒர்க் பண்றவங்களுமே வந்து ஈஸியா மணி ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஃபுல் ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னா, வெப்சைட்ல இருக்க ப்ராடக்ட்ஸை நம்ம எப்படி ப்ரொமோட் பண்ணி அதை வந்து பின்ட்ரெஸ்ட்ல பிரிண்ட்ஸா கிரியேட் பண்ணி எப்படி வந்து மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கறதா. இந்த ப்ராசஸோட பேர் தான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ நானுமே இதுல வந்து ஜஸ்ட் அ பிகினர் தான். ஸோ நம்ம வந்து இத சேர்ந்து கத்துக்கலாம். இது எனக்கு தெரிஞ்ச மாரி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க வந்து பாருங்க. வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கூகுள்ல போய் பின்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு பின்ட்ரெஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ண உடனே வெப்சைட்ல வந்து இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வந்து ஓப்பன் ஆன உடனே எப்பவும் போல் வந்து உங்களுக்கான ஒரு பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டை வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கனால லாகின்ல காட்டுது. ஸோ வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னா வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க. இதில் தான் வந்து நம்ம பின்ஸ் வந்து கிரியேட் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து டிஜிஸ்டோர் 25 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி சர்ச் பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு கூகுளில் காட்டும். ஸோ இது நார்மலாக ஓப்பன் பண்ணோடனே இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து நியூ யூஸராக இருந்த அப்படின்னா வந்து நீங்கள் சைன் அப் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட் வந்து சைன் அப் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, இமெயில் ஐடி, அதே மாதிரி பாஸ்வேர்டு அந்த மாதிரி எல்லாம் கேட்கும். ஸோ இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு வந்து போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி வச்சுருக்க அக்கௌண்ட்டை வந்து பண்ணி காட்டுறேன். ஸோ என்னோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்ட உடனே டேரெக்டாக டிஜிஸ்டோர் 2024 வந்து போகுது. இதில் உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆனோடனே வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து டேஷ்போர்டு, ப்ராடக்ட் செட்டப்பு, அஃபிலியேட் அண்ட் பார்ட்னர்ஸ், ரிப்போர்ட், செட்டிங்ஸ் அப்படிங்கிற அஞ்சு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். இதில் வந்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேஷ்போர்ட்லேயே வந்து நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து எவ்வளோ, உங்களோட டெய்லி ஏர்னிங்ஸ் எவ்வளோ, பே அவுட்ஸ் எவ்வளோ, டாப் அஃபிலியேட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே காட்டும். நம்ம வந்து இதில் வந்து மார்க்கெட் பிளேஸ்க்குள்ளே போனோம் அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து நம்ம சும்மா ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறோம். நான் வந்து ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் அப்படின்னு சூஸ் பண்ணுறேன். இதில் வந்து ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து போட்டிருக்காங்க. இதோட சேல்ஸ் வந்து 74.62. இதில் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற கமிஷன் வந்து 60%. இதோட சேல்ஸ் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரொமோ லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண உடனே காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து பின்ட்ரெஸ்ட்டில் போய்க்கோங்க. பின்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு இந்த ப்ளஸ் பின் கொடுத்துட்டு கிரியேட் பின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. இதில் போய் இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இதோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணி டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், லிங்க், போர்டு இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ வந்து நான் ஆல்ரெடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதை உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இது வந்து நான் அதுக்காக க்ரியேட் பண்ண ஒரு இதில் வந்து நான் இந்த இமேஜை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து அந்த இதுதான் வந்து என்னோட டைட்டிலு. ஸோ இது வந்து டிஸ்கிரிப்ஷனு. ஸோ யூசர்ஸ் வந்து இந்த விசிட் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஜிஸ்டோர் 24 வந்து வெப்சைட்குள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக போகும். ஸோ வந்து அவங்க ஆர்டர் நவ் கொடுத்து ஆர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கான கமிஷன் வந்து உங்களுக்கு வந்துடும்.